எங்கே காணோன்னு யாரோ தேடுறாங்க. 70 வயசுக்கு மேலான ஒரு இளைஞனை 53 வயசு கிழவன் தேடுறாரு. அப்படிதான் இருக்கு. அவரை தேடாதீங்க, உங்க குடும்பத்தையும் உங்க குழந்தை குட்டிங்களையும் தேடுங்க. அவர் இருக்கிற இடத்துலயே தான் இருக்காரு. நீங்க எங்கெங்க இருக்கீங்கன்னு தெரியல. போய் விவசாயிகள் உங்களை தேடுறாங்க. எங்க சிஎம் சார் காணும், எங்களுக்கு சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற காணுமேன்னு சொல்லி வயிற்றுல வாயில் அடிச்சு தேடுறாங்களே, அவங்க கிட்ட போய் நீங்க நில்லுங்க, பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா. நக்கல் நையாண்டி மற்றவங்க பண்ணல, உங்களையே நீங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க. உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க சிஎம் சார். பின்னாடி வேற ஒரு சிம்பன்சி மூஞ்சி வேற, இங்கன்னு ஒரு சிரிப்பு வேற. எதுக்கு? பைத்தியமா நீங்கெல்லாம்? ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிள் அடித்து தட்டி எல்லாம் ஊக்கப்படுத்துவாங்க. இவர் போஸ்ட் கொடுக்கறதுக்கும் காணொன் தேடுறதுக்கும் இதுக்கெல்லாம் கையை தட்டி பண்ணுறானுங்க. கூத்தாடி கும்பல்ன்றது நிரூபிச்சிடுறானுங்க. கிண்டலும் கேலியுமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன பேச சொன்னால் என்ன பேச, வாயை திறங்கன்னு கேட்டோம். எதை கேட்டோம், எதுக்கு கேட்டோம்? இவ்வளோ பிரச்சனையாவதே, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, மக்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள், அதுக்கு என்ன நீங்கள் தீர்வு சொல்ல போகிறீங்க, எப்போ செய்ய போகிறீங்கன்னு கேட்கறதுக்கு தான் வாயை திறக்க சொன்னோம். நல்ல வாயில் எண்ணத்தை போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்று வச்சுக்கிட்டு காணோம் போனோம் வந்தோம் நக்கல் கிண்டல். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல உங்ககிட்ட இல்லை சொல்கிறதுக்கு. அதுக்காக மற்றவங்கள நக்கல் பண்ணி பார்க்குறதா? அவங்க நக்கல் பண்ணாங்களோ உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அது கூட போன அப்புறம் பண்ணுறீங்களே. நீங்கள் ஒரு உண்மையான ஆம்பளை என்ற தைரியமாக தான் நேராக நின்று ஆளுநர் சார் பேச விட வேண்டியது தானே. உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு, அவர் பேச விட வேண்டியது தானே. பதில் அதெல்லாம் இல்லையே. ஏன் அவர் உங்களை பேச விட்டு உங்கள் எம்எல்ஏங்க பேசும்போது பேசட்டும்னு விடுறாரு, எதிர்கட்சியில் அந்த சாருங்க பேசும்பொழுது இருங்க உட்காருங்க 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 பேசுறேன்றா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சோஃபா போயிடுச்சு போலது ஆளுநர். இவங்க பேசுறத கேட்க விட மாட்டேங்கிறாரு. மக்களுக்கு நல்லா தெரியுது. கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடியை வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட புத்தி, உங்களோட கேவலமான ஆட்சி எல்லாருக்கும் தெரியுது. என்ன நீங்கள் பணம் கொடுத்து பேச வைக்கிற ஊப்பிகள் பேசுதுங்க காசுக்காக உங்கள் மேலே ஒரு பிரியமானு தவிர நிஜமாக உண்மையாகவே பேசுறது என்னன்னுட்டு மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். நீங்கள் பேச சொன்னால் பெபேன்றீங்களே தவிர மக்களோட பிரச்சனையும் பேச மாட்டேறீங்க. அவர் பேசுறதுல ஒரே ஒரு வார்த்தைக்கு உங்களால் திருப்பி பதில் சொல்ல முடியுமா? இல்லை அந்த ஆளுநர் தான் அவரை நீங்கள் கேட்கறதுக்கு அவர் பதில் கேட்குறாரு, சொல்லுங்கன்னு சொல்கிறாரா? இதுலேயே தெரியல.